அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்ன ஷூட் எடுக்கிறாங்க? இந்த கேமரா எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வேணாம். வெல்கம் டு ரைஹானா கிச்சன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் 3 பேரும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். புதுசாக ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக இதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 4-5 ஷாப் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்கினோம். நான் வந்து எப்போதுமே சரிதான். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது சின்ன பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், விலை அதிகமாக இருக்கட்டும், கம்மியாக இருக்கட்டும், எது வாங்கினாலுமே நான் போன உடனே வாங்கிட மாட்டேன். கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டோ, எனக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த மொபைலும். இந்த மொபைல் நான் யாருக்காக வாங்குறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட அத்தாவுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்கேன். என்னோட அத்தா பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கேன். நாங்கள் வாங்க வந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்குது, கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கு. நிறைய ஷாப்புக்கு போய் பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இன்னொரு ஷாப்புக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், அங்கே போயிட்டாச்சும் அமைதான் நமக்கு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு வந்து மொபைல் வாங்கியாச்சு. நாங்கள் நினச்சி வந்த மொபைல் வந்து வாங்கியாச்சு. ஆல்ரெடி ஒரு 4-5 ஷாப்பு, ஒரு 10 ஷாப்புக்காச்சும் போயிருப்போம். நாங்கள் நினச்சி வந்த மொபைல் வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது இருந்துச்சு, இப்போ தான் வந்து சேல் ஆணுச்சு, இல்லைனா வர்றதுக்கு 1 வீக் ஆகும், நாளைக்கு வரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ரேராக இருந்துச்சு இந்த மொபைல் வந்து. சரி, ஓகே, வெயிட் பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாப் ஒன்று பார்த்தோம். ஹஸ்பண்ட் தான் பார்த்தா, பார்த்துட்டு இங்கே போயிட்டு பார்க்கலாம், இருந்தால் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யதார்த்தமாக தான் வந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அதோட சரி மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஃபைனலாக வாங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் டைமாக கிளம்பி வந்தோம். நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. அப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெய்ஹானாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி கேட்டோம். அவன் வந்து வாடா வேணும்னு சொன்னான். வாடா வாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்கே வந்தோம். இங்கே வந்து வாடா வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வாங்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மொபைல் வாங்கினேன். நாங்கள் இப்போ வாங்கினோம் இல்லையா, அந்த ஷாப் வந்து பார்த்துட்டு அங்கேயே வந்து மொபைல் வாங்கிட்டோம். அடுத்து வர வழியில் ஒரு பேக்கரி பார்த்தோம். அங்கே தான் நாங்கள் எப்போவுமே ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம். அங்கே போயிட்டு பப்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன உடனே ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டா, ஏன்னா பப்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கரி போனோம். இந்த மாதிரி ஒரு 2-3 பேக்கரி போயிட்டு பப்ஸ் வாங்கலான்னு பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்து இந்த மொபைல் வாங்குறது எவ்வளோ ரேராக இருந்துச்சோ மொபைல் கிடைக்கிறது, அந்த மாதிரி அன்னைக்கு பப்ஸும் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு பேக்கரிக்காக போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியில் பப்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒன்று தான் இருந்துச்சு. ஒரே ஒரு முட்டை பப்ஸ் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ரைஹானாக்கு வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஒன்று தானே வாங்குகிறோம், அதை வந்து வீட்டுக்கு பார்சல் எடுத்துகிட்டு வர வேணாம், அங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்லிடலான்னு சொல்லிட்டு ரைஹானாவை உட்கார வைக்கலான்னு பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பேக்கரியில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. உட்காரத்துக்கு சுத்தமாக இடமே இல்லை. ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு எழுந்து போவோம். அங்கே வந்து நம்ம ரைஹானா உட்கார வச்சு இந்த ஒரு முட்டை பப்ஸு சாப்பிட்டுக்கிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரைஹானாவுக்கு கிளாஸில் தண்ணிலாம் ஊற்றி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வாடா வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவே, இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி வாசல்லையே நின்றுட்டு நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்றே போயிட்டு எங்கள் அத்தாவுக்கு ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு இதை போயிட்டு நான் அத்தாட்ட கொடுக்குறேன். எங்கள் அத்தா வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. அதோட மதியானம் லஞ்ச் வந்து அங்கே தான். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் விருந்து, அதாவது எங்கள் மச்சானோட பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் இல்லையா, ஸோ பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே இன்றைக்கி அங்கே விருந்து. வாங்க போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். விலாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ காலையில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகி எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் வந்துடும். அதுக்கு தான் இப்போ வந்து பஸ்ஸு ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம், அம்மா ஊருக்கு போகிறதுக்கு. யார் யார் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான், ரைஹானா, எங்கள் மச்சான் ஒய்ஃப், நாங்கள் 3 பேரும் மட்டும் பஸ்ஸில் போயிடலாம். மற்றவங்க எல்லாம் வந்து பைக்கில் வந்துடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து போகிற அளவுக்கு பைக்கில் வந்து இடம் இல்லை, அதனால பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் மட்டும் பஸ்ஸுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட ஹஸ்பண்டும் அவளோட நானாவும், அதாவது எங்கள் மச்சானும் 2 பேரும் பைக்கில் வந்துடுறோம் மதியானத்துக்கு, நீங்கள் இப்போ போங்கன்னு சொல்லிட்டா. அதே போல் புது மாப்பிள்ளை பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் மாமா ஊர், அங்கே சாப்பாட்டுக்கு போயிருந்தா அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லிட்டா. ஸோ நாங்கள் 3 பேரும் மட்டும் பஸ்ஸில் போய் இப்போ ஊருக்கும் வந்து இறங்கியாச்சு. பூவா டிசம்பர் பூலாம் இல்லை, சும்மா காட்டு பூ. அதானே இது டிசம்பர் பூ மாதிரி தெரியல. மார்கழி மாதம். வேறொரு வீடியோவில் நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, முன்னாடிலாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க, விளாக்லாம் போடுவீங்க, இப்போ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சொன்னதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் அத்தா, அதாவது அப்பா வாப்பா எப்படி வேணால் சொல்லலாம். மொபைல் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அது கவர், அதை வச்சுட்டு ஃபோன் எடுங்க. ஸோ மொபைலை கையில் கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னேன். எங்கள் அத்தா வந்து இப்படி தான், ரொம்பலாம் ரியாக்ஷன் பண்ண மாட்டா, ரொம்ப அலட்டிக்க மாட்டா, ரொம்ப பொறுமையாக இருப்பா வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, அவளோட ஃபேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக வந்து அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா. எங்கள் அத்தா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூஸ் அப்புறம் பயான் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பா. அதுக்காக ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு மொபைல் வாங்கி கையிலேயே கொடுத்துட்டேன். கவரில் இருக்குது, ஃபோனை எடுங்க. என்னோட அத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிறையெல்லாம் பேச மாட்டா, கம்மியாக தான் பேசுவா. கம்மியாக பேசினாலும் கரெக்டாக பேசுவா. இப்போ வந்து மொபைலை ஓப்பன் பண்ண சொன்னேன், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? சரி சரி, ஆன் பண்ணுங்க, சைடில் அழுத்துங்க. சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, ஆன் பண்ணு, ஆன் பண்ணி கொடு அத்தா, ஆன் பண்ணு கொஞ்சம் நேரம். ஷாப்பில் வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணாமல் அங்கே எடுத்துகிட்டு போய் எங்கள் அத்தா கையில் தான் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நைட்டு ரைஹானா கூட வீட்டுக்கு வந்ததும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்பா கையில் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு சார்ஜெலாம் போட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு அமைதியாக பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆல்ரெடி கம்மியாக தான் பேசுவா, இப்போ அதுக்கும் வேலை இல்லாமல் போச்சு. அதுக்காக பேசவே மாட்டான்ட்டு கிடையாது, தேவை அப்படிங்கும் போது பேசி தானே ஆகணும். ஸோ அது மட்டும் தான் பேசுவா. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லையில் விறகடுப்பு வச்சு, எங்கள் வீட்டில் எப்போவுமே நிறைய சமைக்கிறோம் அப்படின்னா, நானாக இருக்கட்டும் எங்கள் அம்மா வீட்லேயே இருக்கட்டும் விறகடுப்பில் தான் சமைப்போம். அது அம்மா வீட்டிலேருந்து தான் எனக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ கொல்லையில் வந்து விறகடுப்பு வச்சு சமையல் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்காக கடல் பாசிலாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கா. பக்கத்துலேயே இப்போ மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு பிளேட்லாம் வாஷ் பண்ணி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறா. அடுத்து இதுதான் ரூம் பாருங்கள், அப்படி க்ளீன் பண்ணி நீட்டாக அம்மா வச்சுருக்கான்ட்டு. நாங்கள் வந்து காலையிலே வந்துட்டோம் இல்லையா, காலையில் ஒரு 10-10:15 வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அடுத்து ஒரு 12-12:30 மணிக்கிட்ட பொண்ணும் மாப்பிள்ளையும் பக்கத்து ஊரில் ஒரு விருந்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே பைக்கில் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டா. பொதுவாக நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ரொம்ப வந்து ஜாலியாகிடும். அதுவும் ஒரு கூட்டமாக நிறைய பேரோடு சேர்ந்து போகிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கும் ஜாலிக்கும் சொல்லவே தேவையில்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து போகும்போது அந்த சந்தோஷமும் ஜாலியும் 2 மடங்கு ஆகிடும். இப்போ வந்து சாப்பாட்டு டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பொதுவாக என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விருந்தெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னாக்கா பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பா. இன்னைக்கு வந்து பக்கத்தில் என்னோட சித்தி தான் இருக்கிறா, அவளையும் நாங்கள் வந்து ஃபேமிலியோட வர சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா.
அதாவது பக்கத்துல எங்க சித்தி ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி, எங்க மச்சான் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் விருந்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அகலும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தானே. ஸோ அகலையுமே நாங்க வர சொல்லியிருந்தோம். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இதில நான், என்னோட அம்மா, தம்பி, ஒய்ஃப் நாங்க 3 பேரும் தான் இன்னும் சாப்பிடல. எல்லாருக்கும் வச்சு குடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலான்ட்டு. ஸோ பக்கத்து ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் தான் இதெல்லாம். அதையும் நான் விடல, வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ டோட்டலா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஜாலியா எல்லாரும் வெத்தல பாக்குலாம் போட்டுட்டு, கூட்டமா உட்காந்து, பசங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கல்யாண வீடியோ வந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, அடுத்து வந்து ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேல ஒவ்வொருத்தரா ஒரு ஃபேமிலியா கிளம்பி அவங்கவங்க வீட்டுக்கு போயாச்சு. நான் வந்து காலையில நாங்க எப்படி போனோமோ, அதே போல நாங்க 3 பேரும் திரும்ப வந்து பஸ்ல வந்து ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ.